மயிலாடுதுறை சின்ன பெருந்தோட்டம் பகுதியில் சுமார் 300 ஏக்கர் விளை நிலங்கள் நீரில் மூழ்கி அழுகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன், இந்த சேதம் குறித்து கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சின்ன பெருந்தோட்டம் கிராமத்தில் சுமார் 300 ஏக்கரில் விவசாயிகள் சம்பா சாகுபடி செய்திருந்தனர். கடந்த 3 நாட்களாக பெய்த மழையில் வடிகால் வசதி இல்லாமலும் கடல் நீர் உட்புகுந்ததாலும் சம்பா சாகுபடி பயிர்கள் தற்பொழுது தண்ணீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேற்கு பகுதியில் இருந்து வரும் அதிகப்படியான மழை நீரால் இந்த 300 ஏக்கர் சம்பா சாகுபடி செய்யப்பட்ட பயிர்கள் நீரில் மூழ்கி தற்பொழுது அந்த இடம் கடல் போல் காட்சி அளிக்கிறது. தண்ணீர் வடிய வழி இல்லாமல் இருந்து வருகிறது. மேலும் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் சம்பா சாகுபடி பயிர்கள் முற்றிலும் அழிந்துவிடும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த பகுதிக்கு கடந்த 3 ஆண்டுகளாக நிவாரணம் மற்றும் காப்பீட்டு தொகை வழங்காத நிலையில் தற்பொழுது ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை விவசாயிகள் செலவு செய்து சம்பா சாகுபடி செய்துள்ளதால் இந்த ஆண்டு இப்பகுதியில் மழைநீர் தேங்கி அழுவதால் 2 முறை விவசாயம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் இப்பகுதியில் பிரதான வடிகாலான செவ்வனாறு கரையை பலப்படுத்தி கடல் நீர் உட்புகாமலும் ஆற்றின் முகத்துவாரத்தில் கதவணை அமைத்து தரவும், பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை உரிய கணக்கீடு செய்து அரசு நிவாரணம் வழங்கவும் அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கற்பகம். விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.